என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்வதும் சாவதும் முன்னாள் நாவல் பகுதி 2. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வீட்டை எட்டிய பிறகும் தாத்தா பாட்டியால் அதிர்ச்சியில் இருந்து விடுபட முடியவில்லை. தாத்தா, நீங்க ஏன் இப்படி தேவையில்லாம பயந்து நடுங்குறீங்க? இந்த பொண்ணை காப்பாத்ததான் இவளை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேனே தவிர இந்த பொண்ணு கூட வாழற ஐடியா எல்லாம் எனக்கு கிடையாது. நீ ஈஸியா சொல்லிட்டப்பா, நாங்க எப்படி பயப்படாம இருக்க முடியும்? உங்க அப்பா அம்மா கேக்குற கேள்விக்கு நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? ஐயோ தாத்தா, இந்த தாலிய பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. யாராவது செல்போனை கொடுத்தா நான் என்னுடைய தாத்தா பாட்டிக்கு போன் பண்ணிடுவேன். அவங்க வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவாங்க. என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. நான் இப்பதான் 10வது படிக்கிறேன். இது கல்யாண வயசு இல்ல. சட்டப்படி இந்த கல்யாணமும் செல்லாது. உங்க பேரனுக்கு கூட 18 இல்ல 19 வயசுக்கு மேல இருக்காதுன்னு நினைக்கிறேன். கயல் பேசிக்கொண்டே இருக்க செழியன் தன் செல்லை எடுத்து அதன் லாக்கை திறந்து அவளிடம் நீட்டினான். அவளும் அதை வாங்கி தன் தாத்தா பாட்டியை அழைத்து பேச, இதோ வருமா என்று கூறி அழைப்பை துண்டித்தவர்கள் மறுநாள் அதிகாலையே ஏலகிரி வந்து சேர்ந்து விட்டனர். செழியனுக்கு கைகூப்பி நன்றி கூறிய கயலின் தாத்தா பாட்டி, எங்களுக்கு 2 பிள்ளைங்க. பெரியவ ஒருத்தனை காதலிச்சா, அவ காதல நாங்க ஏத்துக்கல, அதனால அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. சின்னவளும் இங்க ஏலகிரி டூர் வந்த இடத்துல ஒரு ஆதிவாசி பையனை காதலிக்க ஆரம்பிச்சுட்டா. உங்க காதலை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னா எங்க அவளும் தப்பான முடிவை எடுத்துடுவாளோன்னு பயந்துதான் அவளுடைய கல்யாணத்துக்கு நாங்க ஓகே சொன்னோம். அவ சந்தோஷமா தான் வாழ்ந்தா. ஆனா கேன்சர் ஒரு வில்லனா வந்து அவளை எங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுச்சு. எங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே சொந்தம் கயல் மட்டும்தான். அவளை மீட்டு கொடுத்ததுக்கு நன்றிப்பா என்று கண்ணீர் மல்க கூறிய கயலின் தாத்தா செழியனை கட்டி அணைத்துக் கொண்டார். இந்த வயசுல இப்படி பக்குவமா நடந்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் என்றவர் கயலின் கழுத்தில் தொங்கும் தாலியை பார்த்து, கயல், இந்த தாலியை கழட்டிடுமா, அத பத்திரமா பாட்டிக்கிட்ட கொடு. ஊருக்கு போனதும் அத கோயில் உண்டியல்ல போட்டுடலாம் தாத்தா கூற, சரி தாத்தா என்றவள் தாலியை கழற்றி பாட்டியிடம் கொடுத்தாள். பாட்டி அதை பத்திரமாக வைத்துக் கொள்ள ஏதோ சிந்தனையிலேயே மூழ்கி இருந்த செழியன் கயலின் தாத்தாவை பார்த்தான். எனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த மலைவாழ் மக்களுடைய இனத்துல ஆம்பளை பசங்களே 16-17 வயசுலயே கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது கயலுடைய அம்மாவை அவங்க அப்பா எப்படி அந்த 16-17 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? அப்ப கயலுடைய அம்மாவுக்கு என்ன வயசு? இதுதான்ப்பா விதின்னு சொல்றது. நீ சொன்ன மாதிரி அந்த மலைவாழ் மக்களுடைய இனத்துல ஆம்பளை பசங்க 16-17 வயசுலயே கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா கயலுடைய அப்பா அந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கு காரணம் ஊர் தலைவர் கோயில் காவலரா கயலுடைய அப்பாவை நியமிச்சிருக்காரு. குறைஞ்சது 7 வருஷமாவது அந்த காவல் வேலைய பாக்கணும். வேலை பார்க்கும் போது அவங்க பிரம்மச்சாரியாவும் இருக்கணும், கல்யாணமும் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் அவங்களுக்கு இடையில இருக்கு. கயலுடைய அப்பா என் மகளை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவருக்கு 25 வயசு, என் பொண்ணுக்கு 22 வயசு. சில சமயங்கள்ல இயற்கையே இன்னாருக்கு இன்னார்னு சொல்லி ஒருத்தர் கூட ஒருத்தரை சேர்த்து வச்சிடுது. கயலின் தாத்தா கூற, அதென்னவோ உண்மைதான் என்றார் செழியனின் தாத்தா. கயலும் அவளது தாத்தா பாட்டியும் சிறிது நேரத்திலேயே விடை பெற்றுக் கொண்டனர். அப்பாடா என்று செழியனின் தாத்தா பாட்டி நிம்மதி பெருமூச்சு விட, இதுக்கு போய் எப்படியெல்லாம் பயந்தீங்க பாத்தீங்களா? சிம்பிளா ஒரு தாலியை கட்டி ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கைய நான் சேவ் பண்ணிருக்கேன். தன் சட்டை காலரை உயர்த்தி விட்டு கொண்டான் செழியன். 1-2 நாட்களில் அவனும் திரும்பி திருச்சி சென்று விட்டான். ஆனால் தாத்தா பாட்டி இருவரும் 1 மாதம் கூட தாக்கு பிடிக்கவில்லை. முதலில் பாட்டி இறந்த செய்திதான் செழியனையும் அப்பா அம்மாவையும் தேடி வந்தது. அவர்கள் வந்து சேரும் போது தாத்தாவும் இறந்து விட்டார் என்று உறவினர்கள் கூற மூவருக்கும் அதிர்ச்சி. இருவரின் சடங்குகளையும் ஒன்றாக முடித்துவிட்டு தாத்தா பாட்டி வாழ்ந்த வீட்டையும் விற்றுவிட்டு செழியனின் குடும்பம் திருச்சி திரும்பிவிட்டது. அதன் பிறகு அவர்கள் ஏலகிரி வரவே இல்லை. நாட்கள் வாரங்களானது, வாரங்கள் மாதங்களாகி வருடங்களை கடந்து விட்டது. இன்று செழியனுக்கு திருமணம். வெளிநாட்டில் அவனோடு படித்த நந்தனாவை காதலித்து மனம் முடிக்கிறான். அனைத்தும் மங்களமாக முடிந்துவிட்டது. இருவரும் வெளிநாட்டில் தான் வேலை பார்க்கிறார்கள். திருமணம் முடிந்ததும் இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்று நந்தனா முன்பே கூறியிருந்தாள். இந்தியாவில் பிறந்து வளர்ந்தாலும் இப்போது அவளுக்கு இந்தியா பிடிப்பதே இல்லை. ஆனால் அப்பா அம்மா உற்றார் உறவினர்கள் அனைவரும் இங்கு இருப்பதால் வேறு வழியின்றி திருமணத்தை இந்தியாவில் நடத்த ஒப்புக்கொண்டாள். திருமணம் முடிந்த மறுநாளே இங்கிருந்து புறப்பட்டு விட வேண்டும் என்று செழியனிடம் முன்பே கூறிவிட இருவரும் ரிட்டன் டிக்கெட் போட்டுவிட்டுதான் திருமணத்திற்கே வந்து சேர்ந்தனர். திருமணம் முடிந்ததும் பிரான்சுக்கு புறப்பட்டும் விட்டனர். செழியனின் அக்கா பூங்குழலியும் பிரான்சில் தான் இருக்கிறாள். அங்கேயே செட்டில் ஆகிவிட்டாள்.
ஆனால் செழியனுக்கு அங்கேயே குடியேறுவதில் விருப்பமில்லை. நன்றாக சம்பாதித்த பிறகு இந்தியா திரும்பிவிட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் நந்தனாவுக்கு இந்தியா பிடிக்கவில்லை. அவளுக்காக தன் ஆசைகளை துறந்தவன் சரி என்று கூறிவிட்டான். நந்தனாவுக்கு ஒரு குணம் உண்டு. அவளது டீக்கப்பில் மட்டும்தான் டீ குடிப்பாள். அவளது தட்டில் மட்டும்தான் சாப்பிடுவாள். அவளது வாட்டர் பாட்டிலை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டாள். செழியனே ஆனாலும் கொடுக்க மாட்டாள். அடுத்தவங்க எச்சில் பட்ட எதையும் நான் யூஸ் பண்றதில்லப்பா என்று எப்போதும் கூறுவாள். ஆனால் காதலிக்கும் நாட்களில் செழியன் கொடுத்த முத்தங்களை மட்டும் எந்த எச்சிலும் பார்க்காமல் பெற்றுக் கொள்வாள். இதோ திருமணமும் முடிந்து விட்டது. அவளை காதலிக்கும் போதே கயலை பற்றி செழியன் கூறிவிட்டான். நாளைக்கு இதையே என்கிட்ட சொல்லலன்னு கேட்க கூடாது என்று கூறிதான் நடந்த அனைத்தையும் அப்படியே அவளிடம் கூறிவிட்டான். பெருந்தன்மையோடு, நீங்க ஒரு சின்ன பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாத்தி இருக்கீங்க, இதுல தப்பென்ன இருக்கு என்று கேட்டவளை இழுத்து அணைத்துக் கொள்ளும் போது எதிர்காலத்தில் இதுவே தன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது என்று அவன் நினைக்கவில்லை. பிரான்ஸ் வந்து சேரும் முன் நந்தனாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. எப்பெல்லாம் இந்த இந்தியாவுக்கு போயிட்டு வருவேனோ அப்ப எல்லாம் இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை என் கூட தொத்திக்கிட்டே வந்துடுது. எப்பவும் கோல்டு தான் வரும். இன்னைக்கு இதோ காய்ச்சல். புலம்ப ஆரம்பித்து விட்டவளை ஏர்போர்ட்டிலிருந்து நேராக மருத்துவமனைக்கு அழைத்து வந்தான் செழியன். அந்த பெரிய மருத்துவமனைக்குள் வந்தவன் டாக்டர் கயல் என்ற பெயர் பலகையை கண்டு, இந்த டாக்டர் பார்க்கலாமா, நம்ம தமிழ் டாக்டர் மாதிரி தெரியுது என்று கூற அவனை கோபமாக முறைத்தவள், ஏன் அது உங்க பொண்டாட்டி கயலான்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா என்று கேட்டாள். விஷம் சீற்றுவது போன்ற அவளது வார்த்தைகளை கேட்டு அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பொண்டாட்டியா? ஆமா, சின்ன வயசுல தாலி கட்டினாலும் கட்டுறது தாலி தானே. சட்டப்படி செல்லாட்டி கூட அந்த கல்யாணம் பொய் ஆகுமா? அதை கேட்டு அவனுக்கு மேலும் அதிர்ச்சி. என்ன பேசுற நந்தனா, புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? அப்படி ஒரு எண்ணம் என்னுடைய மனசுல இருந்தா நான் ஏன் உன்னை காதலிக்க போறேன், உன்னை கல்யாணம் செஞ்சுக்க போறேன்? அந்த பொண்ணையை தேடி போயிருக்க மாட்டேனா? கோபமாக அவனும் கேட்க, அது எப்படி முடியும்? அவ பாதி ஆதிவாசி தானே, அவளை மனைவியா ஏத்துக்க உங்களுக்கு தயக்கம். உங்க வீட்லயும் ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அதனாலதான் பெருந்தன்மையா ஏதோ ஒரு பொண்ணு வாழ்க்கையை சேவ் பண்ணிட்டு தான் நீங்களே பெருமையா பேசிக்கிறீங்க. ஆனா உண்மை என்னன்னு உங்களுக்கு தானே தெரியும். அவளது வார்த்தை அவனுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாகவே இருந்தது. அதற்கு மேல் அவன் எதுவும் பேசவில்லை. வேறு ஒரு மருத்துவரை பார்த்துவிட்டு திரும்பி விட்டனர். வீட்டை அடைந்ததும் எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறி செழியன் எங்கோ செல்ல முயல அவனை கட்டி கொண்ட நந்தனா, என்ன ஆச்சு? சாருக்கு என் மேல கோபமா? புது பொண்டாட்டிய காக்க வச்சுட்டு வெளியே கிளம்பினா எப்படி என்று கேட்டு அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அவளை தன்னிடம் இருந்து அகற்றியவன், உன்னுடைய மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா நீ ஏன் என்ன காதலிச்ச? சரி, காதலிச்ச விடு, ஏன் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட? நான் அந்த பொண்ணு கையில பத்தி சொல்லும் போதே உனக்கு பிடிக்கலனா நீ அதை அப்பவே ஓப்பனா சொல்லி இருக்கலாமே. நம்ம உறவு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்காதே. என்ன செல்வியன் இது, சின்ன குழந்தை மாதிரி இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு. எனக்கு உடம்பு முடியாம இருந்தது, உடம்பெல்லாம் வலிச்சுட்டே இருந்தது. அதுக்கிடையில நீங்க வேற டாக்டர் கயல்னு பார்த்ததும் போய் காட்டலாமான்னு கேட்டது எனக்கு பிடிக்கல. ஏதோ கோபத்துல பேசிட்டேன், அதுக்கு என்ன இப்படி தண்டிச்சா எப்படி என்று கேட்டபடியே அவனை படுக்கையில் தள்ளிவிட்டு அவன் மீது வீழ்ந்தாள். அவன் கோபத்தை துளை தெரிய அவன் உடல் முழுவதும் முத்தங்களையும் பதிக்க ஆரம்பித்தாள். மெல்ல மெல்ல அவன் கோபம் காணாமல் போனது. அவளை புரட்டி போட்டவன் அவள் உடலில் ஆசையாய் இதழ்களை பதித்தான். நாட்கள் வேகமாக ஓடி மறைந்தது. செழியன் நந்தனா திருமணம் முடிந்தே 8 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனால் ஒரு நாள் ஒரு முறையாவது கயலின் பெயரை சொல்லி செழியனிடம் சண்டையிடுவதை வழக்கமாக வைத்திருந்தாள் நந்தனா. செழியன், ஒரு புது படம் வெளியாகி இருக்கு, சூர்யா படம், போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அவள் கேட்க சரி என்றவன் அவளோடு கிளம்பி விட்டான். திரைப்படம் ஆரம்பித்து விட்டது. ஒரு அரை மணி நேரம் தான் ஓடி இருக்கும். திடீரென திரையரங்கு தீப்பிடித்துக் கொண்டது. ஒவ்வொருவரும் தங்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓட ஆரம்பிக்க நந்தனாவும் பயந்து நடுங்க ஆரம்பித்தாள். செழியன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் செத்துடுவேனா என்று கேட்டபடியே அவனை இறுக்கமாக கட்டி கொண்டாள். அவளை இன்னும் இறுக்கமாக தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்ட செழியன், ஏய் பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல, உன்னை பத்திரமா வெளியே அனுப்பிடுறேன் என்று கூறியபடியே தன் கோட்டை கழற்றி அவள் மீது போர்த்திய பின் அவளை நெருப்பின் நாவுகள் எதுவும் தீண்டாமல் காத்து பத்திரமாக வெளியே அனுப்பிவிட்டு தீயில் சிக்கிக் கொண்ட சிறுவர்களையும் தன்னால் காப்பாற்ற முடிந்த அத்தனை பேரையும் காப்பாற்றி வெளியே அனுப்பும் போது ஹெல்ப் என்று ஒரு குரல் பற்றி எரியும் அந்த தீ ஜுவாலையின் இடையிலிருந்து கேட்டது. யோசிக்கவே இல்லை, அந்த நெருப்பை நோக்கி பாய்ந்தான். அதோ அங்கே ஒரு இளம் பெண் 2 சிறுவர்களை தன்னோடு இறுக்கமாக சேர்த்து அணைத்தபடியே ஒரு மூலையில் நின்று கொண்டிருக்கிறாள்.
பாய்ந்து வந்தவன் சிறுவர்களில் ஒருவரை தூக்கி கொண்டான். சேலை கட்டி இருந்ததாலேயே அது இந்திய பெண் என்று புரிந்து கொண்டவன், சீக்கிரமா வாங்க, இங்கிருந்து போயிடலாம் என்று ஆங்கிலத்தில் கூறினான். கீழே நின்று கொண்டிருந்த சிறுமியை தூக்கி கொண்ட அந்த பெண் அவனோடு நடக்க ஆரம்பித்தாள். நீங்க வட இந்தியாவா தென்னிந்தியாவா அவன் கேட்க, நான் தமிழ் பொண்ணு என்று தமிழில் பதிலளித்தாள் அவள். இது உங்க குழந்தைங்களா? இல்ல, தீயில சிக்கிக்கிட்டாங்க, இவங்களை காப்பாத்த முயற்சி பண்ணும்போது நானும் சிக்கிக்கிட்டேன். அவளிடம் பேச்சு கொடுத்தபடியே சிறுமியை தூக்கி இருந்த அந்த பெண்ணை தன்னோடு சேர்த்து கொண்டு முடிந்த அளவு அவளை பத்திரமாக வெளியே கொண்டு வந்து விட்டான். ஆனாலும் தீயின் நாவுகள் அவனையும் அவளையும் தீண்டவே செய்தன. இருவரின் உடலிலும் பலத்த தீ காயங்கள். ஆனால் தங்கள் கையில் இருந்த இரு குழந்தைகளுக்கும் எந்த காயமும் ஏற்படாமல் பத்திரமாக இருவரும் வெளியே கொண்டு வந்து விட்டனர். செழியன் வெளியே வரும்போது அந்த இடம் முழுவதும் ஒரே புகை மூட்டமாக இருக்க, அந்த பெண்ணையும் சிறுவர்களையும் பத்திரமாக ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு நந்தனாவை தேடி அலைந்தான். அதுவும் நந்தனா ஒரு ஓரமாக நின்று யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருக்கிறாள். அவள் பயந்து விடுவாளே என்று விரைந்து அவள் அருகில் வந்தான் செழியன். அப்பா, அவர் இறந்துட்டாருப்பா, இனி நான் எப்படிப்பா தனியா வாழ போறேன்? நீங்க பார்த்த மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி 8 மாசத்துல நான் விதவையாகி இருக்க மாட்டேன். இனி என் வாழ்க்கை கேள்விக்குறிதான். எப்படி நான் புருஷன் இல்லாம தன்னந்தனியா இந்த உலகத்துல வாழறதுப்பா என்று கேட்டு அழுகிறாள் நந்தனா. அதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனான் செழியன். பகுதி 2 நிறைவடைந்தது. பகுதி 3 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.